ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீஸி சிக்கன் நக்கட்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரியான போன்லெஸ் சிக்கன் வேணும், அது கொஞ்சம் எடுத்துடுங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெப்பர், சால்ட், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு குட்டி குட்டி பீஸாட்டு கட் பண்ணி தண்ணியை எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி அது கூட குட்டியாக கட் பண்ண பல்லாரி போட்டு லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். ரொம்ப சாட்டே பண்ண வேண்டாம். லைட்டாக வதங்கினதும் குட்டியாக கட் பண்ண கேரட், கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. அது கூட என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது வேணாலும் ஆட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் குட்டியாக கட் பண்ண சிக்கன், சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக சாட்டே பண்ணிவிடுங்க. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணதும் இந்த மாதிரியான திக் கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி லைட்டாக ஆற வச்சு எடுத்துடுங்க. கொஞ்சமாக சீஸ், இதில் ஒரு மைதா மாவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கேன். பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. அந்த பேட்டரை நல்லா கட்டியாட்டு உருண்டையாக ஃபார்ம் பண்ணி அது கூட கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி மைதா மாவில் டிப் பண்ணி எக்கில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கிடுங்க. அப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பால்ஸை போட்டு நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இது டொமேட்டோ சாஸ் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Thank you for watching my channel. Like and subscribe my channel. Thank you.